प्रधानमंत्री मोदी मिशन साउथ पर है, तमिलनाडु में है, सीधे चलते उनके कार्यक्रम में। தமிழ்நாட்டிலே என்டிஏவின் இரட்டை என்ஜின் அரசாங்கம் மிகவும் அவசியமானதாகும். மத்திய அரசோடு இணைந்து பயணிக்கும் அரசாங்கம், இசைவாக பயணிக்கும் அரசாங்கம் இங்கே எப்போது ஏற்படுமோ அப்போதுதான் முதலீட்டாளர்கள் இங்கே முதலீடு செய்வது மேலும் சுலபமாக இருக்கும். फ्रेंड्स, तमिलनाडु में क्राइम और माफिया राज का सबसे बुरा असर हमारी माताओं, बहनों और बेटियों पर हो रहा है। सेल्वी जयललिता जी ने क्राइम को कंट्रोल करने पर बहुत शानदार काम किया था, लेकिन आज तमिलनाडु की बहनें, बेटियां खुद को असुरक्षित महसूस करती हैं। मैं यहां की माताओं, बहनों, बेटियों से कहूंगा, आप यहां एनडीए सरकार बनाइए। एनडीए सरकार आपकी सुरक्षा सुनिश्चित करेगी। நண்பர்களே, தமிழ்நாட்டிலே குற்றங்களும் பெருங்குற்றவாளி கும்பல்களின் ஆட்சியால் மிக மோசமான பாதிப்பு நமது தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களுக்குத்தான் ஏற்படுகிறது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் குற்றங்களை கட்டுப்படுத்துவதிலே மிகச் சிறப்பாக செயலாற்றினார். ஆகையால் இன்று தமிழ்நாட்டின் சகோதரிகள், பெண்களே கூட பாதுகாப்பற்ற மோசமான நிலையை அனுபவித்து வருகின்றார்கள். நான் இங்கே இருக்கும் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களிடம் கேட்டுக் கொள்ளுகிறேன், நீங்கள் இங்கே என்டிஏவின் அரசை அமைத்து தாருங்கள். என்டிஏ அரசாங்கம் உங்களுடைய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும், உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். फ्रेंड्स, एनडीए की केंद्र सरकार के लिए महिलाओं की सुविधा और स्वास्थ्य दोनों प्राथमिकता में रहे हैं। तमिलनाडु में 60 लाख से ज्यादा टॉयलेट बने हैं। 1 करोड़ से अधिक घरों तक पाइप से पानी पहुंचा है। इससे तमिलनाडु के गांव की गरीब परिवारों की बहनों को बहुत सुविधा हुई है। आप एनडीए सरकार बनाइए, तमिलनाडु के हर घर में नल से जल आएगा और ये मोदी की गारंटी है। நண்பர்களே, என்டிஏவின் மத்திய அரசை பொறுத்தவரை பெண்களின் வசதிகள் மற்றும் நல்வாழ்வு இவை இரண்டுமே முதன்மையானவையாக இருந்து வந்திருக்கின்றன. தமிழ்நாட்டிலே 60 லட்சத்திற்கும் அதிகமான கழிப்பறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. 1 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் வழி குடிநீர் சென்றடைந்திருக்கின்றது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் கிராமங்களிலே ஏழை குடும்பங்களின் சகோதரிகளுக்கு பெரிய வசதி ஏற்பட்டிருக்கின்றது. நீங்கள் பிஜேபியின் என்டிஏ அரசு அமைக்க உதவுங்கள். தமிழ்நாட்டின் அனைத்து வீடுகளிலும் குழாய் வழி குடிநீர் பெருகி பாயும். இது மோடி அளிக்கும் உத்தரவாதம். फ्रेंड्स, तमिल भाषा, तमिल संस्कृति, तमिलनाडु की ऐतिहासिक भूमिका से मैं हमेशा बहुत प्रभावित रहा हूं। अनेकों अवसर पर हमने कई हेड ऑफ स्टेट्स को, विदेश के मेहमानों को तिरुकुरल गिफ्ट करके तमिलनाडु के ज्ञान से दुनिया को जोड़ा है। और मैं तो काशी का सांसद हूं। वहां बनारस हिंदू विश्वविद्यालय में महाकवि सुब्रमण्यम भारती जी के नाम पर एक चेयर की स्थापना की है। काशी में हम काशी तमिल संगमम का आयोजन भी कराते हैं। काशी तमिल संगमम से देश की सांस्कृतिक एकता मजबूत हुई है और मेरे लिए खुशी की बात है, अब मेरे काशी में कई बच्चे भी तमिल बोलने लगे हैं। நண்பர்களே, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ்நாட்டின் வரலாற்று அளவிலான பங்களிப்பு இவையெல்லாம்
எப்போதுமே எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றன. பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பல நாட்டு தலைவர்களுக்கும் திருக்குறளை பரிசாக அளித்திருக்கின்றோம். தமிழ்நாட்டின் ஞான களஞ்சியத்தோடு உலகத்தை இணைத்திருக்கின்றோம். நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். அங்கே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பெயரிலே பிரத்யேகமானதொரு இருக்கையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். காசி தமிழ்ச் சங்கமத்தால் தேசத்தின் கலாச்சார ஒற்றுமை பலப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், காசியிலே பல பிள்ளைகள் தமிழிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். फ्रेंड्स, हम सिर्फ तमिल संस्कृति की बात नहीं करते, हम उसकी रक्षा के लिए संकल्प भाव से काम भी करते हैं। अभी कुछ दिनों पहले जब भगवान मुरुगन के द्वीप को लेकर एक विवाद खड़ा किया गया, तो हमारे नेताओं ने भक्तों के अधिकारों के लिए आवाज उठाने का काम किया। लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा, कोर्ट को भी उन्होंने बदनाम किया। डीएमके तमिलनाडु की संस्कृति, सब तमिलनाडु की संस्कृति की अगर कोई सबसे बड़ी दुश्मन है तो वो डीएमके है। நண்பர்களே, நாங்கள் தமிழ் கலாச்சாரம் பற்றி வெறும் வாய்ப்பந்தல் போடுபவர்கள் இல்லை. நாங்கள் அதனை பாதுகாக்க உறுதிப்பாட்டோடு பணிகளையும் மாற்றி வருகின்றோம். சில நாட்கள் முன்புதான் நமது முருகப் பெருமானுக்கு விளக்கு போடுவது, நமது முருகப் பெருமானுக்கு விளக்கு போடுவது விவாத பொருளாக்கப்பட்ட போது, அப்போது நமது தலைவர்கள் எல்லாம் பக்தர்களின் அதிகாரங்களுக்கும் உரிமைகளுக்கும் குரல் கொடுத்தார்கள். தலைவர்களுக்கு கரவொலி, கை தட்டுங்க. ஆனால் நண்பர்களே, திமுகவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் தங்களுடைய வாக்கு வங்கியை குஷிப்படுத்த நீதிமன்றங்களையும் கூட விட்டு வைக்கவில்லை, அவர்களையும் அவமானம் படுத்தினார்கள். தமிழர்கள் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் எதிரி திமுக. फ्रेंड्स, कांग्रेस और डीएमके वालों ने जलीकट्टू को भी बैन करके भी आप सभी लोगों का अपमान किया था। ये एनडीए की सरकार है जिसने जलीकट्टू के लिए लीगल रास्ते निकालकर यहां की विरासत का सम्मान किया। तमिलनाडु का हर नौजवान अपनी परंपरा को सेलिब्रेट कर सके, एनडीए सरकार हर तरह से आपके साथ है। நண்பர்களே, காங்கிரஸ் மற்றும் திமுக காரர்கள் தான் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதித்து உங்கள் அனைவரையும் அவமானப்படுத்தினார்கள். ஆனால் நமது என்டிஏ அரசாங்கமோ ஜல்லிக்கட்டிற்காக சட்ட ரீதியான வழிகளை ஆராய்ந்து நம்முடைய தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை மீட்டுக் கொடுத்தார்கள், கௌரவப்படுத்தினார்கள். தமிழ்நாட்டின் அனைத்து இளைஞர்களும் தங்களுடைய பாரம்பரியத்தை கொண்டாடி மகிழ வேண்டும். இதற்கு என்டிஏ அரசாங்கம் அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு துணை நிற்கும். फ्रेंड्स, तमिलनाडु का सामर्थ्य बहुत अधिक है। तमिलनाडु में अब ऐसी सरकार की जरूरत है जो यहां के नौजवानों पर भरोसा करे, जो केंद्र सरकार के साथ कंधे से कंधा मिलाकर चले। हमें मिलकर
तमिलनाडु को विकसित बनाना है, अपने भारत को विकसित बनाना है। एक बार फिर आपका हमें इतनी विशाल संख्या में आकर आशीर्वाद मिला, ये हमारे लिए बहुत सौभाग्य की बात है। நண்பர்களே, தமிழ்நாட்டிலே திறமைகள் ஏராளமாக இருக்கின்றன. திறமைகளுக்கு குறைவேதும் இல்லை. தமிழ்நாட்டிலே இப்போது எப்படிப்பட்ட அரசாங்கம் தேவை என்றால், அந்த அரசாங்கம் இங்கே இருக்கும் இளைஞர்களின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த அரசாங்கம் மத்திய அரசோடு இணைந்து கரம் கோர்த்து பயணிக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றாக இணைவோம், தமிழ்நாட்டை வளர்ச்சியுடையதாக ஆக்குவோம், நமது பாரதத்தை வளர்ச்சியடைந்ததாக மாற்றுவோம். மீண்டும் ஒரு முறை இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலே இங்கே வந்து ஆசிகள் அளித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். दोनों साथ ऊपर करके मेरे साथ बोलिए, भारत माता की, भारत माता की, वंदे 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 वंदे। बहुत बहुत धन्यवाद। वणक्कम। அனைவரும் அனைவரும் நமது तमिलनाडु से चुनावी शंखनाद कर दिया। इस दौरान अपने सभी गठबंधन के साथियों को एकजुट करने का ये पूरा मौका था, जिसमें आप देखिए तमाम जो एनडीए के साथी थे वो भी यहां पर एक मंच पर जुटे और यहां से तमिलनाडु में विधानसभा चुनाव से पहले प्रधानमंत्री नरेंद्र मोदी ने चुनावी शंखनाद कर दिया है और कहा कि तमिलनाडु में सत्ता परिवर्तन होगा। युवाओं को बचाने के लिए एनडीए की सरकार यहां पर बहुत जरूरी है।